பூனே என்கிற ஊரிலே இருக்கிற கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வயசா இருக்கணும். பிள்ளைகளை காட்டிலும் அதிக வயதுள்ள ஒரு நபரை இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்க வேண்டும். அப்போ நான் கண்டிப்பாக இந்த பெண் தன்னுடைய திருமண வாழ்க்கையை குறித்து சண்டை போட்டுட்டு சிடுசிடுன்னு எந்த நேரம் பார்த்தாலும் இருந்துட்டு கோவப்பட்டுட்டு அந்த கோபத்தை எரிச்சலை மற்றவர்கள் மீது காட்டுகிற ஒரு நபராகத்தான் இந்த அம்மா இருக்கணும். ஆனா அதற்கு பதிலாக நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ தனக்கு குறைவுகள் இருக்குங்கிறது உண்மைதான். அது மற்றவர்களுடைய பார்வையில இருந்து பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க பெரிய வயது உள்ளவனை போய் இந்த அம்மாவுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அம்மாவிற்கு அந்த குறைவுகள் எதுவுமே கண்ணில் தெரியல. ஆண்டவர் எனக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாரு, தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணைக்காக நன்றி, எத்தனையோ கணவர்களை காட்டிலும் என்னுடைய கணவர் நன்றாகத்தான் என்னை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த திருப்தியோட கூட என் ஜனத்தாருக்கு மத்தியிலே சுகமாய் குடியிருக்கிறேன். அது வேலை இவர்களுக்கு தன்னை கம்பேர் பண்ணி பார்த்திருக்கலாம். யார் யாரும் எங்கெங்கயோ போய் கண்காணாத இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இவன் என்னுடைய ஜனத்தாருக்குள்ளேயே ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷமாக இருப்பதற்கு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து மன சந்தோஷத்தோட இவர்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது.